ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். ராத்திரியில் நீ தூக்கம் வராமல் தவிக்கிறாய் என்றால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிப்பார். உனக்கு உடனடியாக தூக்கம் வரும். உன்னை அறியாமல் நீ நிம்மதியாக தூங்குவாய். உனக்கு தூக்கமின்மை பிரச்சனை இனி இருக்கவே இருக்காது. உனக்கான நிம்மதியான தூக்கம் இந்த ஒரு மந்திரத்தால் நிச்சயம் உனக்கு ஏற்படும். இன்று இரவு நீ தூங்கும் போதே இதை சொல்லிவிட்டு தூங்கிப்பார். உனக்கு உடனடியாக தூக்கத்தை உன் கண் முன்னாடி நீ பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவா அவர்கள் ஒரு நாள் மடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். அப்போது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் பெரியவாவை சந்திக்க வந்தார். பெரியவாவிடம் தனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை என்பதையும் அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூறினார். அதாவது, பெரியவா, என்னதான் என்னிடம் செல்வம் அதிகம் இருந்தாலும் என் மேல் அன்பு காமிக்க யாரும் என்னுடன் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. பணம் மட்டும்தான் இருக்கிறது. பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்ற பல கேள்விகளை கூறிவிட்டு, ஒவ்வொரு நாளும் இரவு என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எப்படியாவது நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது பெரியவா. இதிலிருந்து எப்படியாவது எனக்கு நிம்மதியான தூக்கம் வேண்டும். என்னுடைய தூக்கத்திற்கு நீங்கள் தான் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் பெரியவாவிடம் மன உருகி மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூறி அந்த பணக்காரர் மிகவும் கண்ணீர் விட்டு அழுகிறார். அதுக்கு பெரியவா சொல்றா, உங்ககிட்ட செல்வம்லாம் இருக்கு பத்தியா, அதை நீ மற்றவங்களுக்கு கொடுத்தாலே உனக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றா. பெரியவா, நானும் என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யதான் செய்வேன். ஆனா எனக்கு இன்ன வரைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பெரியவா சொல்றா, நீ உதவி செய்யற, தானத்தை பண்ணு, அதாவது மற்றவங்களுக்கு உணவு தானத்தை கொடு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா கோடி புண்ணியம் உன்னை வந்து சேரும் சொல்றா. அதுக்கப்புறம் பெரியவா சொல்றா, இதெல்லாம் செஞ்சு உனக்கு தூக்கம் வரலைன்னா நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லு, நிச்சயமா உன்னை அறியாமலே உனக்கு தூக்கம் வரும். இனி உனக்கு தூக்கமின்மை பிரச்சனையே இல்லாம நீ நிம்மதியா இரவு தினமும் தூங்கிட்டு வருவ. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லிவிட்டார் அந்த மந்திரத்தை. அந்த பக்தனும் தானத்தை பண்ணி பார்க்கான். ஆனா வாழ்க்கையில பெரிய அளவு நிம்மதியும் மனசுல தூக்கமும் வராதனால பெரியவா சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அந்த இரவு தூங்குறப்போ யதார்த்தமா சொல்லி பார்த்துட்டு தூங்கினான். ஆனா அடுத்த கணமே அடுத்த சில நொடிகள்லயே அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்க தவிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு தூங்கி பாருங்க. நிச்சயமா அடுத்த நொடியே நீங்க தூங்கிடுவீங்க. உங்க வாழ்க்கையில இனி தூக்கமின்மை பிரச்சனை என்ன நீங்க சொல்றதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த மந்திரங்க. அதனால நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி தூங்கி பாருங்க. அந்த மந்திரம் இதுதான். ஓ ஓ ஓ நீங்க வேற எதுவும் சொல்ல வேணாம். இந்த ஓம் அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுங்க. இதை சொல்லும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சபடியான தூக்கம் உங்களுக்கு நிச்சயம் வரும். ஓம்ன்ற மந்திரத்தை நீங்க ஒரு நாள் சொல்லி நிறுத்திடாதீங்க. தினமும் சொல்லி வாருங்க, தப்பு இல்லைங்க. நிம்மதியான தூக்கம் தினம் தினம் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேணுன்றப்போ நீங்க இதை சொல்லிட்டு தூங்குங்க. நிச்சயம் நல்ல தூக்கத்தை உங்களோட கண்கூடா பார்க்க முடியும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.